நேற்று நான் பாண்டிச்சேரிக்கு ஒரு கோவில், அந்த கோவில் என்ன கோவில், அதோட வரலாறு என்னங்கள்லாம் தெய்வ திருச்சோலை நிகழ்ச்சியில் கண்டிப்பாக வரும். அந்த கோயிலிருந்து நான் கிளம்பும்போது சார் அப்படின்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா ஒரு அம்மா, அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்களோட மகள், 3 பெண்கள் என்னை நோக்கி வந்தாங்க. அவங்கள பக்கமாக பார்க்கும்போது எனக்கு மனசெல்லாம் அப்படியே கிடுகிடுன்னு ஆடிடுச்சு. அந்த அம்மா நல்லா இருக்காங்க. தினமும் வெயிலில் பயங்கரமாக கருகி போகிற அளவுக்கு வேலை செய்கிறாங்க போல், கூலி வேலை. அதுதான் அவங்களோட வாழ்வாதாரம். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் இந்த வேலை செய்யணும்னு கேட்டேன். வீட்டுக்காரன் குடிகாரன், உருப்படாதவன், அடி உத குத்து, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி செத்து போயிடலான்னு ஒரு இன்மெச்சூர்டு ஏஜில் தனக்கு தானே தீ வச்சுக்கிட்டாங்க. அவங்க முகம் மட்டும்தாங்க நல்லா இருக்குது. கழுத்துலேருந்து உடம்பு வர்ற ஒரே தீக்காயங்கள், உடம்பு தோடெலாம் சுருங்கி சுருங்கி சுருங்கி. இன்றைக்கி அந்த அம்மாவோட மனநிலை என்ன தெரியுமா? ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போக முடியல, 4 பேர் நிற்கிற இடத்துல சகஜமாக நின்று பேச முடியல. அவங்ககிட்ட என்னம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறவங்க கூட சட்டுன்னு அவங்க கழுத்தை பார்க்குறது, அந்த தீக்காயங்கள் பட்ட அந்த ரணங்களை பார்க்குறதுன்னு புழுவாக துடிச்சிக்கிட்டே இருக்காங்க. சகஜமாக ஒரு மனிதனும் இன்னும் அவங்க கூட பேசுகிறதே இல்லையாங்க. அவங்கள ஒரு மாதிரி வினோத ஜந்து மாதிரி தான் பார்க்குறாங்களாம். எவ்வளோ பெரிய வலி! புருஷன் செய்த ஒரு கேவலமான செயல். அவன் நிம்மதிக்கு அவன் குடிச்சு விட்டு இவங்களை அடித்து துன்புறுத்தி சாகடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டு அவன் இன்னும் உயிரோடு குடிச்சிக்கிட்டு தான் இருக்கான் போல இருக்குது. ஏம்மா அவனை விரட்டி விட்ட வேண்டியதானே, ஏதாவது பண்ணுங்களேம்மா, பிடிக்காத வாழ்க்கை ஏம்மா வாழ்றீங்கன்னு கேட்டால் போக மாட்டேங்கிறான் சார், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், என்னென்னவோ பண்ணிட்டோம் சார், அவன் போக மாட்டேங்கிறான். போனால் உழைச்சி திங்கணுமே. இங்கே இந்த அம்மாவை ஏச்சி பொழைச்சி வாழ்ந்துடலாம்ல. அவன்லாம் ஒரு ஆம்பளையா? அவனால் அந்த அம்மாவுக்கு உபயோகம் இல்லை, அவனால் அவனோட மகளுக்கு உபயோகம் இல்லை, அவனால் அவனுக்கே உபயோகம் இல்லை. இப்படிப்பட்ட குடிகாரன்கள் வாழ்கிறதை விட சாவறதே பெஸ்ட்டாக இல்லையா? உருப்படாதவன் எதுக்கு சார் இந்த பூமியில் இருக்கணும்? உபயோகம் இல்லாதவன் எதுக்கு பூமிக்கு பாரமாக இருக்கணும்? செத்து போடான்னு சொல்கிறேன் நான். அந்த அம்மாவுக்கு புருஷன் இல்லைங்கிற ஒரு வருத்தத்தோடு போயிடும், அந்த குழந்தைக்கு தகப்பன் இல்லையன்ற வருத்தத்தோடு போயிடும். ஆனால் அவனுக்கு இன்னும் படித்து கொட்டி, இவங்க கூலி வேலை சமைச்சு சம்பாதிக்கிற காசையும் கொண்டு கொட்டி அவன் குடித்து கூத்தடிக்கிறதுக்கு இவங்க ஏன் சார் பாவம் சாகணும்? எந்த இடத்துக்கும் என்னால் போக முடியாது சார், நான் தனிமையிலே உட்காந்துட்டுருக்கிறேன்னு சொல்கிற வலியும் வேதனையும் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சில பேர் ஏதோ ஒரு எமோஷனில் சூசைட் பண்ணிக்கிறாங்க இப்போல்லாம். தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு நல்ல நம்பிக்கையுள்ள ஆள்கிட்ட பேசுங்க. யாரும் இல்லையா, என்கிட்ட பேசுங்க. என்னை நீங்கள் ஃப்ரெண்டாக பாருங்கள், சகோதரனாக பாருங்கள், ஏன் உங்கள் அப்பாவை கூட பாருங்கள். மனசோடு பேசலாம் வாங்க. நீங்கள் மரணத்தை தழுவாதீங்க, உயிரோடு இருங்க. இது ஒன்று தான் என்னோடய வேண்டுதல்.